அகிலம் மீடியாவின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போரை நிறுத்தும் ஒப்பந்தம் என்பது அமெரிக்க தோல்வி குறித்த அறிவிப்பாகும். பிரான்சில் அதீத வெப்பம் காரணமாக மின்வெட்டு, 68,000 வீடுகள் இருளில் மூழ்கின. ஈரான் எடுத்த முடிவு, நேரம் பார்த்து அடித்த IRGC படை, ஹோர்மோஸ் வழித்தடத்தில் மீண்டும் பதற்றம். நைஜீரியாவில் ஆயுதக்குழு தாக்குதல். ஹோர்மோஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்த 11 இந்திய கப்பல்கள். ஹோர்மோஸ் நீரிணையில் சிக்கியுள்ள மாலுமிகள் மீட்பு பணியில் ஐநா. அமெரிக்க அதிபர் டிரம்பை கொல்ல சதித்திட்டம் தீட்டிய மேலும் 2 பேர் கைது. தாய்வான் நீரிணையில் சீனாவின் அதிநவீன விமானம் தாங்கி போர்க்கப்பல். அணுசக்தி நிலையங்களை ஆய்வு செய்ய சர்வதேச குழு, அமெரிக்கா ஈரான் இடையே முரண்பாடு. பதற்றத்திற்கு மத்தியில் ரூபியோவின் மத்திய கிழக்கு விஜயம் ஆரம்பம். தொடர்வன விரிவான செய்திகள். அமெரிக்காவுடன் தாங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தமானது அந்த நாட்டின் தோல்விக்கான பிரகடனம் என்று ஈரான் புதன்கிழமை அன்று குறிப்பிட்டுள்ளது. மத்திய கிழக்கு போரின் போது ஈரானால் கடுமையாக பாதிக்கப்பட்ட வளைகுடா நாடுகளில் அமெரிக்காவின் வெளிவிவகார செயலர் ரூபியோ தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கிய நிலையிலேயே ஈரான் இதனை தெரிவித்துள்ளது. பிப்ரவரி 28 அன்று ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட பெரும் தாக்குதல் நடவடிக்கைகளுடன் தொடங்கிய போர் ஈரான் ஒரு ஒப்பந்தத்தை எட்டியதுடன் முடிவுக்கு வந்தது. இந்த ஒப்பந்தத்தை ஒரு வெற்றியாக சித்தரிக்க ஈரான் தலைவர்கள் முயன்றுள்ளனர். இஸ்ரேல் காரணமாக உருவான இந்த மோதல் மத்திய கிழக்கில் கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியது. இதற்கு பதிலடியாக ஈரான் தனது எதிரிகளுக்கு எதிராக ஹோர்மோஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை முடக்கியும் அமெரிக்க ஆதரவு வளைகுடா அண்டை நாடுகள் மீதும் ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை ஏவியும் பதிலடி கொடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பாவில் நிலவி வரும் வரலாறு காணாத வெப்பம் காரணமாக பிரான்சில் மின்வெட்டு ஏற்பட 68,000 வீடுகள் இருளில் மூழ்கின. வட பிரான்சில் அதீத வெப்பம் காரணமாக மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு பகிரப்படும் அமைப்பொன்றில் உள்ள மின்மாற்றி ஒன்றில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாக 68,000 வீடுகள் இருளில் மூழ்கியுள்ளன. நேற்றிரவு 9 மணியளவில் இந்த பிரச்சினை துவங்கிய நிலையில் இன்று வரை மின் விநியோகம் சீராகவில்லை என்று கூறப்படுகின்றது. சமீபத்திய ஆண்டுகளில் வெப்பம் காரணமாக இப்படி ஒரு மின்வெட்டு ஏற்பட்டது இதுவே முதல் முறையாகும். இதற்கிடையில் பிரான்சில் மின்விசிறிகள், ஏர் கண்டிஷனர்கள் விற்பனை விண்ணை தொட்டுள்ளதாம். ஏற்கனவே பிரான்சில் 31 இடங்களுக்கு வெப்பம் தொடர்பில் ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றும் வெயில் 39 டிகிரி முதல் 41 டிகிரி வரை எட்டக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஈரான் அரசு ஹோர்மோஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்களுக்கு புதிய அனுமதி வழங்குவதை திடீரென நிறுத்தியுள்ளது. சுவிஸ் நாட்டில் அமெரிக்க ஈரான் மத்தியிலான பேச்சுவார்த்தை தீவிரமாக நடைபெற்று வரும் வேளையில் இத்தகைய முடிவெடுக்க முக்கிய காரணமும் உள்ளது. ஹோர்மோஸ் வழியாக கப்பல்கள் பயணிக்க புதிய அனுமதிகள் வழங்காவிட்டாலும் ஏற்கனவே அனுமதி பெற்ற கப்பல்கள் தொடர்ந்து செல்ல அனுமதிக்கப்படுகின்றன. இதனால் உலகளாவிய கச்சா எண்ணெய் சப்ளையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஈரானின் புரட்சிகர காவல்படை, கடற்படை தினசரி குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான கப்பல்களை மட்டுமே ஹோர்மோஸ் வழியாக செல்ல அனுமதிப்பதாக தெரிவித்துள்ளது. இந்த எண்ணிக்கை தினமும் மாறுபடும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். கடந்த ஒரு வாரத்தில் ஹோர்மோஸ் வழியாக உள்ளே மற்றும் வெளியேற செல்லும் கப்பல்களின் எண்ணிக்கை ஒரு நாளுக்கு 50க்கும் அதிகமாக தாண்டியுள்ளது. ஜெனீவா பேச்சுவார்த்தைக்கு முன்பு வரும் 3.4 என்ற அளவில் மட்டுமே இருந்தமை குறிப்பிடத்தக்கது. மத்திய வடக்கு நைஜீரியாவில் உள்ள ஒரு கிராமத்தில் ஆயுத குழுவினர் நடத்திய தாக்குதலில் 20 பேர் கொல்லப்பட்டனர். பிளாட்டோ மாகாணம் ஃபோகோஸ் பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. தாக்குதல் குறித்து தகவல் அறிந்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். இருதரப்பிற்கும் இடையே நடந்த துப்பாக்கி சண்டையை தொடர்ந்து ஆயுத குழுவினர் அங்கிருந்து தப்பியோடினர். தேடுதல் தொடரும் நிலையிலும் யாரும் கைதாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே தற்காலிக அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. மேலும் நிரந்தர அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்ள இருதரப்பும் 60 நாட்களுக்கு காலக்கெடு நிர்ணயித்து ஆராய்ந்து வருகின்றது. இந்த நிலையில் தற்காலிக ஒப்பந்தம் கையெழுத்துக்கு பிறகு ஹோர்மோஸ் நீரிணை 11 வணிக கப்பல்கள் வெற்றிகரமாக கடந்து இந்தியா நோக்கி விரைந்துள்ளது. இதனை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஊடக செய்தி தொடர்பாளர் ரந்தீஷ் ஜெய்வால்ஸ் டெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தினார். 2,85,000 டன் கச்சா எண்ணெயுடன் 3 இந்திய கொடியேந்திய கச்சா எண்ணெய் கப்பல்கள், எண்ணெய், கேஸ் மற்றும் உரம் பாரத்துடன் கூடிய பிற நாடுகளை சேர்ந்த கப்பல்களும் இந்தியா நோக்கி வருவதாக தெரிவித்துள்ளார்.
பாரசீக வளைகுடாவில் இந்தியாவிற்கு வரவுள்ள மேலும் 12 கப்பல்கள் தற்போது அங்கு பாதுகாப்பாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் சிறப்பு நிறுவனமான சர்வதேச கடல்சார் அமைப்பு ஹோர்மோஸ் நீரிணையில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதை தொடர்ந்து அங்கு சிக்கி தவித்த ஆயிரக்கணக்கான மாலுமிகளை மீட்கும் பணியை தொடங்குவதாக தெரிவித்துள்ளது. ஆயிரக்கணக்கான அப்பாவி மாலுமிகளுக்கு மாதக்கணக்கில் ஏற்பட்ட இன்னல்களுக்கும் துயரங்களுக்கும் மற்றும் ஒட்டுமொத்த உலகிற்கும் ஏற்பட்ட எதிர்மறையான தாக்கங்களுக்கும் பிறகு அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் எட்டப்பட்ட அமைதி ஒப்பந்தத்தை நான் ஆழ்ந்த திருப்தியுடன் வரவேற்கின்றேன் என்று சர்வதேச கடல்சார் அமைப்பின் பொதுச் செயலாளர் அர்செனியோ டொமிங்கஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். பிராந்தியத்தில் இன்னும் சிக்கி தவிக்கும் 11,000க்கும் மேற்பட்ட மாலுமிகளை வெளியேற்றும் திட்டத்தை அந்த அமைப்பு செயல்படுத்த தொடங்கும். இந்த மாபெரும் நடவடிக்கை ஈரான், ஓமான் பிராந்தியத்தின் மற்ற அனைத்து கடலோர நாடுகள், அமெரிக்கா மற்றும் கடல்சார் தொழில்துறை ஆகியவற்றுடன் நெருங்கிய ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்படும் என்று டொமிங்கஸ் கூறியுள்ளார். போரின் போது ஈரான் ஹோர்மோஸ் நீரிணையில் விதித்த கட்டுப்பாடுகள் அப்பகுதியில் முன்னப்போதும் இல்லாத ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தின. இதனால் ஆயிரக்கணக்கான மாலுமிகள் வெளியேற தெளிவான வழியின்றி கப்பல்களில் சிக்கிக் கொண்டனர். அமெரிக்க ஈரானிய துறைமுகங்கள் மீது தனது சொந்த முற்றுகையை விதித்த போது நிலைமை மேலும் மோசமடைந்து ஒன்றுக்கொன்று முரண்பட்ட நடவடிக்கைகள் ஒரு முட்டுக்கட்டையை ஏற்படுத்தி அந்த முக்கியத்துவம் வாய்ந்த போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி வழியாக செல்லும் போக்குவரத்து கிட்டத்தட்ட முடக்கியது. மோதலின் போது நடந்த தாக்குதல்களில் 14 மாலுமிகள் கொல்லப்பட்டதாக சர்வதேச மாலுமிகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஈரான் ஹோர்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களிடம் கட்டணம் வசூலிக்க வலியுறுத்தி வரும் நிலையில் அங்கு எந்த நாடும் சுங்க கட்டணம் விதிக்க அனுமதிக்கப்பட மாட்டாது என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பங்கேற்பதாக இருந்து வெள்ளை மாளிகை மல்யுத்த நிகழ்ச்சி கடந்த 14ஆம் தேதி பிரமாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. உலகமே உற்று நோக்கிய இந்த நிகழ்ச்சிக்கு நடுவே ஒரு பயங்கரவாத சதித்திட்டம் தீட்டப்பட்டிருந்தது ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் உலுக்கியுள்ளது. ஜனாதிபதி ட்ரம்பை குறிவைத்து வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட ட்ரோன் விமானங்களை மோதவிட்டு கூட்டத்தில் துப்பாக்கி சூடு நடத்த ஒரு கும்பல் ரகசியமாக திட்டமிட்டிருந்தது. இந்த அதிர்ச்சி தகவல் தேசிய புலனாய்வு அதிகாரிகளுக்கு முன்கூட்டியே தெரிய வந்ததால் 5 பேர் கொண்ட கும்பல்கள் அவர்களை சுற்றி வளைத்து பிடித்தனர். இந்த நிலையில் இந்த சதித்திட்டத்தின் பின்னணியில் தொடர்புடைய மேலும் 2 முக்கிய நபர்களை போலீசார் தற்போது அதிரடியாக கைது செய்துள்ளனர். இதன் மூலம் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. போலீசார் தொடர்ந்து தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். சீனாவின் மிகவும் நவீனமான மற்றும் மேம்பட்ட விமானம் தாங்கி போர்க்கப்பலான ஃபுஜியான் பதற்றம் நிறைந்த தாய்வான் நீரிணை பகுதி வழியாக பயணம் செய்துள்ளதாக தாய்வான் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு இந்த முக்கியமான நீர்வழியில் சீனா மேற்கொண்டுள்ள முதல் பெரிய ராணுவ நடவடிக்கை இதுவாகும். தாய்வானை தனது சொந்த பகுதி என உரிமை கோரும் சீனா அங்கு தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக தொடர்ந்து ராணுவ அழுத்தங்களை கொடுத்து வருகின்றது. இந்த நிலையில் ஃபுஜியான் போர்க்கப்பலின் நகர்வுகளை தங்களது கூட்டு உளவுத்துறை மூலம் கண்காணிப்பு அமைப்புகள் மூலமும் மிக உன்னிப்பாக கண்காணித்ததாக தாய்வான் ராணுவம் குறிப்பிட்டுள்ளது. சீனாவின் முந்தைய விமானம் தாங்கி கப்பலான லியானிங் மற்றும் ஷாங்டாங் ஆகியவற்றுடன் ஒப்பிடுகையில் இந்த புதிய புஜியான் கப்பல் தட்டையான விமான ஓடுதளம் மற்றும் மின்காந்த ஏவுகணை செலுத்தும் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டுள்ளது. இதன் மூலம் அதிக எண்ணிக்கையிலான மற்றும் அதிக எடையுள்ள போர் விமானங்களை மிக குறைந்த நேரத்தில் இதிலிருந்து ஏவ முடியும் என்பதால் இது சீனாவின் மிக சக்தி வாய்ந்த கடற்படை ஆயுதமாகவே கருதப்படுகின்றது. ஈரானின் அணுசக்தி நிலையங்களை ஆய்வு செய்வது தொடர்பாக அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய 2 நாடுகளும் முற்றிலும் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை ஆய்வு செய்வதற்கான சர்வதேச குழுவை அமைப்பதற்காக அதிகாலையிலேயே தாங்கள் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசியதாக தெரிவித்திருந்தார். இதனை அடுத்து கடந்த 24 மணி நேரத்தில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கங்களில் அணுசக்தி நிலையங்களை கண்காணிப்பதற்கும் சோதனையிடுவதற்கும் ஆயுத கட்டுப்பாட்டு ஆய்வாளர்களின் வருகைக்கு ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளதாக தொடர்ச்சியாக பதிவிட்டு வருகின்றார். இருப்பினும் அமெரிக்க தலைவர்களின் இந்த கூற்றை ஈரான் தரப்பு திட்டவட்டமாக மறுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆதரவளித்துள்ள ஈரான் ஒப்பந்தம் தொடர்பாக வளைகுடா நாடுகளில் கவலைகளை தீர்க்கும் நோக்கில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தனது 3 நாள் மத்திய கிழக்கு சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்துள்ளார்.
இதற்கமைய நேற்றிரவு அபுதாபி வந்தடைந்த ரூபியோ ஈரானுடனான 4 மாத கால அமெரிக்கா இஸ்ரேல் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதாக கூறப்படும் ஒப்பந்தம் குறித்து பிராந்திய நட்பு நாடுகளுடன் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். ஈரானுக்கு முன்மொழியப்பட்டுள்ள $300 பில்லியன் புனரமைப்பு நிதி தொடர்பாக வளைகுடா நாடுகள் அதிருப்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.